வணக்கம். முதலீடு பண்ற ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒரு பெரிய கேள்வி இருக்கும். ரிஸ்க் எடுக்கவும் பயமா இருக்கு, ஆனா அதே சமயம் நல்ல ரிட்டர்ன்ஸும் வேணும். இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றது? வாங்க, இதுக்கு ஒரு அருமையான தீர்வு இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வரிய பாருங்களேன். குறைந்த ரிஸ்க், கூடுதல் லாபம். ஆஹா, கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? இதுதானே நம்ம எல்லாருடைய முதலீட்டு கனவு. சரி, இது நிஜத்துல சாத்தியமா? வாங்க எப்படின்னு பார்க்கலாம். உங்க மனசுல ஓடுறதும் இதே கேள்விதானே. ஸ்டாக்ஸ்ல போட்டா ரிஸ்க் ஜாஸ்தி, பாண்ட்ஸ்ல போட்டா ரிட்டர்ன்ஸ் கம்மி, தங்கத்துல போட்டா அது ஒரு மாதிரி. இது எல்லாத்தையும் எப்படி கரெக்டா கலந்து முதலீடு பண்றது? இதுதான் இன்னைக்கு பல முதலீட்டாளர்கள் சந்திக்கிற பெரிய சவால். சரி, முதலீடு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான்னு போதும், அங்கதான் ஆரம்பிக்குது அசல் ஆட்டமே. பங்குகள், பத்திரங்கள்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எதுல முதலீடு பண்றது, எப்ப பண்ணணும், எவ்வளவு பண்ணணும் இப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் வர்றது ரொம்பவே இயல்புதான். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த எல்லா தலைவலியும் இல்லாம உங்களுக்காகவே எல்லாத்தையும் கரெக்டா பிரிச்சு சரியா பேலன்ஸ் பண்ற ஒரே ஒரு ஃபண்ட், ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபண்ட் இருந்தா எப்படி இருக்கும்? உங்க வேலை எவ்வளவு சுலபமாயிடும் இல்லையா? அந்த ஒரு தீர்வுக்கான பேர் தான் இது, மல்டி அசெட் ஃபண்ட். வாங்க, இது என்ன ஏதுன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மல்டி அசெட் ஃபண்டுங்கிறது பல சொத்துகளோட ஒரு கலவை. அதாவது ஒரே ஃபண்ட்ல ஈக்விட்டி, கடன் பத்திரங்கள், தங்கம்னு பலவிதமான சொத்துக்கள்ல பிரிச்சு முதலீடு செய்வாங்க. இதோட சூட்சுமம் என்னன்னா, ஒருவேளை பங்கு சந்தை சரியும் போது தங்கம் விலை ஏறும். இப்படி ஒன்னு சரியும் போது இன்னொன்னு நம்ம போர்ட்ஃபோலியோவை தாங்கி பிடிக்கும். இதனால உங்க முதலீடு ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஆயிடும். இத இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கணுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உதாரணம் சொல்றேன். இத நம்ம முதலீட்டோட முழு சாப்பாடு இல்லனா ஒரு ஃபுல் மீல்ஸ்னு சொல்லலாம். எப்படி ஒரு நல்ல விருந்து சாப்பாடுல சாதம், சாம்பார், பொரியல், அப்பளம்னு எல்லாமே இருக்குமோ, அதே மாதிரி தான் இந்த ஃபண்டுல ஈக்விட்டி, கடன், தங்கம்னு பல சொத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, செபி விதிகளின்படி உண்மையான பன்முகத்தன்மையை உறுதி செய்ய இந்த ஃபண்டுகள் குறைஞ்சது 3 வெவ்வேறு சொத்து வகைகள்ல ஒவ்வொன்றுலையும் 10% முதலீடு செஞ்சே ஆகணும். அப்போதான் அது உண்மையான ஃபுல் மீல்ஸ். இப்போ இந்த உதாரணம் எவ்வளவு பொருத்தம்னு புரியுதா? உங்க ஃபண்ட் மேனேஜர் ஒரு எக்ஸ்பர்ட் ஷெஃப் மாதிரி. எந்த சொத்தை எவ்வளோ சேர்க்கணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் எல்லாத்தையும் சரியான விகிதத்துல கலந்து உங்க முதலீட்டுக்கு ஒரு சமச்சீரான நிலையான வளர்ச்சியை கொடுக்க முயற்சிப்பார். சரி, இந்த கான்செப்ட் எல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உண்மையிலே இந்த ஃபுல் மீல்ஸ் ஃபண்டுகள் எப்படிப்பட்ட வருமானத்தை கொடுத்துருக்கு? கடைசியில அதுதானே நமக்கு முக்கியம். வெறும் வார்த்தைகள் மட்டும் போதாது. வாங்க, உண்மையான புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னு நேரடியாவே பார்ப்போம். கடந்த காலங்கள்ல இந்த ஃபண்டுகள் எப்படி செயல்பட்டிருக்குன்னு எங்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, குவாண்ட், HDFC, ICICI மாதிரி டாப் ஃபண்டுகள் எல்லாமே 3, 5, 10 வருஷம்னு நீண்ட காலத்துல நிலையான வருமானத்தை கொடுத்திருக்கு. குறிப்பா குவாண்ட் மல்டி அசெட் ஃபண்டோட 5 வருஷ சராசரி வருமானத்தை பாருங்க, 26%க்கும் மேல. இது நீண்டகால முதலீட்டுக்கு ஒரு மிகச்சிறந்த அறிகுறி. இந்த வரைபடம் பார்க்கும்போது இன்னும் தெளிவா புரியுது. டாப்ல இருக்கிற 2 ஃபண்டுகளோட 5 வருஷம் வருமானத்தை பாருங்க. இதுதான் பல சொத்துக்கள்ல முதலீட்டை பிரிச்சு வைக்கிறதோட சக்தி. நம்ம முதலீட்டை ஒரே இடத்துல குவிக்காம இப்படி பல இடங்கள்ல பிரிச்சு வைக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நிலையான வளர்ச்சியை பார்க்க முடியுது. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். இந்த மல்டி அசெட் ஃபண்டுகள் யாருக்கெல்லாம் சரியா இருக்கும்? இது எனக்கு செட் ஆகுமா? நீங்க முதலீட்டுக்கு புதுசுன்னா, இல்ல உங்க போர்ட்ஃபோலியோவை பன்முகப்படுத்தணும்னு நினைச்சா, அல்லது தினமும் மார்க்கெட்டை பார்க்க நேரம் இல்ல, நமக்காக யாராவது பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஃபண்ட் உங்களுக்கு ஒரு சிறந்த தேர்வா இருக்கலாம். இதோட ஒரு சின்ன போனஸ் விஷயமும் இருக்கு. ஒரு ஃபண்ட் 65% மேல ஈக்விட்டியில முதலீட்டு செஞ்சிருந்தா, அதுக்கு ஈக்விட்டி ஃபண்டுகளுக்கான வரி விதிப்பு தான் பொருந்தும். இது சில சமயம் கடன் ஃபண்டுகளை விட ரொம்ப சாதகமா இருக்கும். ஆக, முதலீட்டு பயணத்தோட ஆரம்ப குழப்பங்கள்ல இருந்து ஒரு தெளிவான சமச்சீரான வளர்ச்சி பாதைக்கு வர்றதுக்கு இந்த மல்டி அசெட் ஃபண்டுகள் ஒரு அருமையான பாலமா அமையுது. இப்போ நீங்களே முடிவு பண்ணுங்க, உங்க முதலீட்டு இலக்குகளுக்கு இந்த ஃபுல் மீல் சுத்தி பொருந்துமா? உங்க முதலீட்டு தட்டுல இப்படி ஒரு முழு சாப்பாட்டை சேர்க்கறதுக்கு இதுதான் சரியான நேரமா? யோசிங்க. உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுங்க.